அந்நிய தொழிலாளர்களுக்கான விண்ணப்பங்கள் இனி முழுமையாக இணையம் வழியாக மேற்கொள்ளும் புதிய முறையை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது. தொழில்துறைகளின் செயல்பாடுகளும் விண்ணப்பங்களும் சீராகவும் முறையாகவும் நிர்வகிக்கப்படுவதை உறுதி செய்ய மனிதவள அமைச்சின் கீழ் உள்ள அந்நிய தொழிலாளர்களுக்கான ஒற்றை நிர்வாக மையம் FWCMS-இன் கோட்டா வழியாக இந்த புதிய முறை மேற்கொள்ளப்படும். முதற்கட்டமாக வாரங்களாக சமர்ப்பிக்கப்பட்ட 548 நிறுவனங்களை உள்ளடக்கிய 22,476 அந்நிய தொழிலாளர்களுக்கான விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படும் என்று மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். அந்நிய தொழிலாளர்களின் நிர்வாகத்தில் ஒரு புதிய திருப்பத்தை தொடங்கும் வகையில் இப்புதிய முறை இன்று முதல் நடைமுறைக்கு வருவதாக ரமணன் குறிப்பிட்டார். கடந்த ஜூன் 30ஆம் தேதி நடைபெற்ற அந்நிய தொழிலாளர் தொடர்பான கூட்டம் மற்றும் ஜூலை 1ஆம் தேதி அமைச்சரவை வழங்கிய ஒப்புதலுக்கு இணங்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். FWCMS ஓட சிஸ்டம்ல நீங்க போயிட்டு உங்களோட அப்ளிகேஷன் போடுங்க. அவங்கள சிஸ்டம் மூலியமா ஒரு டேட் இன்டர்வியூ டேட் கொடுப்பாங்க. அந்த இன்டர்வியூ டேட் கிடைச்ச உடனே ஏஜென்சி கவால் செல்லிய வச்சுக்கோ நீங்கள FNB போறீங்க. ரெஸ்டாரண்ட் நம்மளோட தமிழ் ரெஸ்டாரண்ட் இந்தியன் ரெஸ்டாரண்ட்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது. அவங்கள KPDN இன்டர்வியூ செய்வாங்க. இன்டர்வியூ செஞ்ச உடனே எல்லாம் கிளியரா கரெக்டா இருந்துச்சுன்னா கலூர்சுசான் OSC கீழே அவங்கள பிரதிம்பாங்க கொடுத்துருவாங்க. உள்ளூர் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை என்பதில் அமைச்சு உறுதியாக இருப்பதை சுட்டிக்காட்டிய ரமணன் எந்தவொரு வெளிநாட்டு ஊழியர் விண்ணப்பமும் மிக கவனமாக பரிசீலிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். KDN அவங்கள நம்மள மங்காஜி பக்கஜ நம்மள தான் வேலை தேடுறோம், நம்மள தான் வேலை கொடுப்போம். ஆனா கஸ்லாமத்தான் மூலியமா செக்யூரிட்டி அவங்கள KDN ஃபைனல் டிசிஷன் எடுப்பாங்க. நம்மள எல்லா குலூலுசான் கொடுப்போம். ஆனா மங்களவார்கன் பாஸ் பெர்மிட் பர்கர்ஜ அது KDN தான். இன்று கோலாலம்பூரில் மனிதவள அமைச்சின் ஏற்பாட்டில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ரமணன் அதனை கூறினார்.